தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. அணைந்து போன உன் வாழ்வின் விளக்கை நான் ஏற்றுவேன், உன் இருள் அனைத்தும் வெளிச்சமாய் மாறும். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என் வாழ்க்கை இருண்டிருக்கிறது, எதிர்காலம் என்னமாகுமோ என்று பயத்தோடு இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை மனிதர்கள் உங்கள் விளக்கை அணைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை மீண்டும் ஏற்றுவார். விளக்கு என்பது உங்கள் நம்பிக்கை, குடும்ப சமாதானம் மற்றும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வாழ்க்கையின் பல போராட்ட காற்றினால் அணைந்து போன உங்கள் வாழ்வின் விளக்கை கர்த்தர் தாமே மீண்டும் ஏற்றுகிறார். அவர் ஏற்றும் விளக்கை எந்த சத்துருவும் அணைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி மிகவும் இருளாக இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ, அந்த பகுதியின் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் வீசும்படி இன்றே விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் நுழையும் போது உங்கள் கண்ணீர் மாறி பிரகாசமான விடியல் இன்றே உண்டாகும். விசுவாசியுங்கள், கர்த்தரே உங்கள் பாதையை வெளிச்சமாக்குவார். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியின் தேவனே, இருளில் தவிக்கும் உமது பிள்ளைகளின் வாழ்வின் விளக்கை ஏற்றும். எல்லா குழப்பங்களையும் நீக்கி அவர்களின் எதிர்காலத்தை உமது தெய்வீக வெளிச்சத்தால் பிரகாசிக்க பண்ணும். இயேசுவே, கடன், வியாதி, மனவேதனையை போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.